சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது திமுகவின் கூட்டணி கட்சிக்கு நோட்டீஸா? கூட்டணி கட்சிக்கு வந்த ஆபத்து. அது என்ன ஆபத்து? வாங்க இந்த தொகுப்பில் பார்க்கலாம். அதாவது 6 ஆண்டுகளாக எந்த தேர்தலிலும் போட்டியிடாத அரசியல் கட்சிகளை தேர்தல் ஆணைய பட்டியலிலிருந்து நீக்க திட்டமிட்டப்பட்டிருக்காங்க. ஏற்கனவே தமிழகத்தில் 24 கட்சிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்ட நிலையில் திமுக கூட்டணியில் இருக்கும் மனிதநேய மக்கள் கட்சி பதிவை ஏன் நீக்கக்கூடாது என தேர்தல் ஆணையம் அக்கட்சி தலைமைக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு. அந்த கட்சிக்கு 2 எம்எல்ஏக்கள் இருந்தாலும் இருவரும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியா முழுவதும் பிரதான கட்சிகள் தவிர்த்து சிறிய சிறிய கட்சிகள், லெட்டர் பேட் கட்சிகளும் இருக்குது. ஆட்களே இல்லாவிட்டாலும் ஒருவரால் கட்சி ஆரம்பிக்க முடியும். அப்படி நம் நாட்டில் கட்சிகள் 1000 கணக்கில் இருக்குது. தமிழகத்திலும் அப்படிதான். இந்த நிலையில் பெயருக்கு கட்சி ஆரம்பித்துவிட்டு வரி விலக்கு உள்ளிட்ட சலுகைகள் பெறுவதா புகார் இருந்தது. இதனையடுத்து இந்திய தேர்தல் ஆணையம் 345 பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகளை முதற்கட்டமாக பட்டியலிலிருந்து நீக்கும் நடவடிக்கையை தொடங்கியிருக்காங்க. 2019 முதல் கடந்த 6 ஆண்டுகளாக ஒரு தேர்தலில் கூட போட்டியிட வேண்டும் என்ற அத்தியாவசிய நிபந்தனையை நிறைவேற்ற தவறியிருக்க மற்றும் இருப்பிடம் கண்டறிய முடியாத கட்சிகள் என்பதன் காரணமாக 345 பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகளை முதற்கட்டமாக பட்டியலிலிருந்து நீக்குவதற்கான நடவடிக்கையை இந்திய தேர்தல் ஆணையம் தொடங்கியிருக்காங்க. எனவே நாடு முழுவதும் இத்தகைய கட்சிகளை அடையாளம் காணும் பணியை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டிருக்காங்க. மேலும் அனைத்திந்திய ஆதித்தனார் மக்கள் கட்சி, அனைத்திந்திய பெண்கள் ஜனநாயக சுதந்திர கட்சி, அம்பேத்கர் மக்கள் இயக்கம், அனைத்திந்திய சமுதாய மக்கள் கட்சி, இந்தியன்ஸ் விக்டரி பார்ட்டி, மகாபாரத் மகாஜன் சபா, மக்கள் நீதி கட்சி இந்தியா, மீனவர் மக்கள் முன்னணி, நல் வளர்ச்சி கழகம், தேசிய ஸ்தாபன காங்கிரஸ், தேசியவாத அறக்கட்டளை காங்கிரஸ் ஆகியவற்றுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு. இந்த கட்சிகள் உரிய விளக்கம் அளிக்கப்பட்டால் மட்டும்தான் தொடர்ந்து தேர்தலில் அவங்க இருக்க முடியும். மேலும் தேர்தல் ஆணையத்தின் பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத கட்சி பட்டியலிலிருந்து நீக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த நிலையில் தமிழகத்தில் உள்ள முக்கிய அரசியல் கட்சிகளில் ஒன்றாக இருக்கும் மனிதநேய மக்கள் கட்சிக்கும் தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறதா தகவல்கள் தற்போது வெளியாயிருக்கு. ஜவஹர்லாலுவை தலைவராக கொண்டு செயல்பட்டு வரும் இந்த கட்சி 2019 ஆண்டு முதல் 6 ஆண்டுகளாக தேர்தலில் போட்டியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் மனிதநேய ஜனநாயக கட்சி தலைவர் ஜஹாருல்லா பாபநாசம் தொகுதியிலும் அதே கட்சியை சேர்ந்த அப்துல் சமது மணப்பாறையிலும் போட்டியிட்டு வெற்றி பெற்றாங்க. ஆனால் இவர்கள் இருவரும் தனி சின்னத்தில் போட்டியிடாமல் திமுகவோட உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டாங்க. மேலும் இவங்க 2 பேருமே பார்த்திங்கன்னா திமுக சட்டமன்ற உறுப்பினர்களாகவே சட்டமன்றத்தில் இருக்காங்க. அதனால தான் அந்த கட்சிக்கு நோட்டீஸ் அனுப்பிடுறதா சொல்லப்படுது. மேலும் 2011 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இருந்தபோது மனிதநேய மக்கள் கட்சி வேட்பாளர்கள் தனி சின்னத்தில் போட்டியிட்டு வென்றாங்க. அதற்கு பிறகு 2014 மக்களவைத் தேர்தலில், 2016 சட்டமன்ற தேர்தல் ஆகிய தேர்தலில் தனி சின்னத்தில் தான் போட்டியிட்டாங்க. அதற்கு பிறகான தேர்தலில் கட்சி அதிகாரப்பூர்வமாக போட்டியிடாததுனால அந்த கட்சிக்கு நோட்டீஸ் பறந்து இருப்பது திமுகவுக்கு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. இது மேலும் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு தலைவலியை ஏற்படுத்தியிருக்கிறதா சொல்லப்படுது. இதனால் கூட்டணி கட்சிகளுக்கும் சீட்டு ஒதுக்க வேண்டிய நிலை, அவங்களுடைய சொந்த சின்னத்திலே போட்டியிட வேண்டும் என்ற நிலையும் உருவாகியிருக்கு.